இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ், பெரியகடை வீதி மற்றும் கிளை, நடேசன் தெரு, மன்னார்குடி. சிவா டிஜிட்டல் வீடியோஸ், நடேசன் தெரு, மன்னார்குடி. ராகவி ரெடிமேட்ஸ், வஉசி ரோடு, மன்னார்குடி. ஆர்ஆர் ராம்பிளாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், நடேசன் தெரு, மன்னார்குடி. தாரா கோல்டு கவரிங் நகை அடகு கடை மற்றும் தாரா ரெடிமேட்ஸ், பேட்டை கடை தெரு, உள்ளிக்கோட்டை. வர்ற தெரியுத இந்த பசங்களை முடக்கும் விடக்கூடாது. இன்னொருப்பா நீங்க ஆதரவதி இருக்கிறீங்க, என்ன ஒம்பளுக்குறீங்களாங்களே? ஒம்பளுத்தனா உங்களை ஒம்பளுக்குற மாதிரி தான் அந்த வழியா மறைக்கிறீங்க. ரொம்ப வேகமா வந்தீங்க, ரோட்ல வேகமா போல தப்பு இல்லையா? நாங்க மெதுவா தானே போயிட்டு இருக்கோம். மெதுவா போனீங்களா? இன்னும் கொஞ்சம் இருந்தா மேல விட்டு சாச்சி விட போல இருக்கு. நீங்க தானே வழியில விழுவுறீங்க குறுக்க வண்டி போகும்போது. நான் வந்தானே குறுக்க? ஆமா, நீங்க தான் குறுக்க வந்தீங்க. உள்ள வண்டியில விழுவுறீங்க. நீங்க தான் குறுக்க வந்து தப்பி வைப்பா. யாருப்பா வந்தது? நான் சொல்லி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் தண்ணியை குடிச்சிட்டு வந்து ரோட்ல விடுவீங்க, வந்து வண்டியை மறைக்கிறீங்க, அம்பு பண்றீங்களா? தண்ணி நான் குடிச்ச தண்ணி? ஆமா, நீங்க தான் தண்ணி குடிச்சீங்க. நீங்க தான் தண்ணி குடிச்சதுக்கு ஏமா வண்டி ஓட்டுறீங்க? நம்ம மரத்தி கேட்க வந்து ஏன் மேல பதிய போடுறீங்களா? ஒண்ணு போங்க, வேகமான வண்டி ஓட்டக்கூடாது. கிளம்புங்க, பார்த்து வீட்டுக்கு போங்க. போறோம் வீடு இந்த பக்கம் தானே வடக்கு. ஆமா ஆமா, பாய் 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 பாய். அழுவாய் நேரம் மேல விட்டுருக்குப்பா, விட்டு தொலைக்காம விட்டு மணிதான் அவளை போவோம். என்ன போறோம், ஒரு பையனையும் காணுமே. வாழைப்பழத்தை வர வச்சுட்டு போயிட்டானா? ஒரு வாரமா ஒரே நச நசன்னு மழை, வெளியே தெரிய போக முடியாது, ஒரு கல்யாணம் காட்சிக்கு போக முடியாது, நல்லது கிடக்கு போறது பெரிய சிரமமா இருக்கு. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தாங்கி மழையை தாங்கிறது பெரிய சிரமமா இருக்கு. தலை இல்ல இங்க உட்காந்து மழை தர்றதுக்கு ஒண்ணு தண்டலையா? நான் படாத பாடுபட்டு வர்றேன் மழையில. தைத்தமிழ் கல்யாணம் வராங்க வராங்க எல்லாம் நட சொல்ல வந்துட்டேன். முருகா முருகா, மழைக்கு பயந்துட்டு கொண்டு வந்து மாட்டிட்டான இன்னைக்கு. இன்னைக்கு வீடு போய் சேர்ந்த போறதான் என்ன நான் போது தெரியலப்போ. என்னடா ரொம்ப புலம்புற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஒன்னால கெட்டு போயிட்டேங்கிற? என்ன பார்த்து உன் உயிரை கருப்பட்டியா? என்ன மழையில நனைஞ்சிட்டேன்? என்னட்டா இருக்கிறோம்டா? நீ தாங்க எவ்வளவு இருந்தாலும் என்னால தாங்க முடியாத. ஏய், நீ பைத்த ஊழியில் நினைச்சேன் கருவி பயலா இருப்ப போறடா. என்ன எடுத்துக்கடா, எனக்கு மழை தண்டுது, வெயில் தண்டுது, என்ன காரணம்? இப்பதான் ராப்ப அடிச்சு விட்டு 4 வாழை வளர்ந்துட்டு 5ஆவது வாழை வளர்ந்துக்கிறேன். கருவி பயிர எல்லாருக்கும் வாட்டர் எடுக்கணும், குத்து பப்பா அடிக்கணும், மல்லாக்க படுக்கணும். என்ன மழை தெரியுது? வாடா. என்ன உன் உடம்பு தாங்க, நீங்க சாப்பிடலாம், குடிக்கலாம், எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், காசும் இருக்கு. உங்களை பத்தி ஒண்ணும் இல்ல, அதை விடுங்க. மழை 4 நாளா பேஞ்சுக்கிட்டு வெளியே தெரியுமா போக முடியல, ஒரே நச நசன்னு ஒரு நல்லது கிடக்கு போக முடியல. அதுக்காக பேசணும்னா விட்டா வேலை. நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க, காலத்துக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து மனோர் கடையில டீ குடிச்சு உட்காந்தோம்ல, நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்பதான் வந்து சைக்கிள் ஒண்ணு எடுத்துக்கிட்டு உள்ள வந்தேன். தாங்கள அப்போ பேர போட்டுன்ட்டு இந்த மானை எப்ப இடிஞ்சு விழுவும் தாங்க மாட்டேங்குது வெயில்னு சொன்னீங்கன்னா, 4 நாள் தூத்தலுக்கே உனக்கு இந்த பாடுபடுறிய. மானை இடிஞ்சு ஊத்துனா என்னடா பண்ணுவ நீ? பாக்குற பார்வை
இப்ப மழை வேண்டாம்னா நான் சொல்றேன், இந்த அருங்கோடையில அடமழை மாரி பெய்யுது. அதுக்காக அந்த எள்ளு விளைச்சது கிடக்கு கைக்கு வர நேரத்துல. மழை பாருங்க, கருவு வந்ததெல்லாம் பாருங்க சாஞ்சி போய் கிடக்கு. மழை வேண்டாம்னு யாரும் சொல்றேன். ரேட்டு அதுக்காக சொன்னேன். கூல் டவுன். இல்ல ஏன்டா அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? காலையில ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு பேசுறது. மனுஷனோட வர்க்கமே இப்படி பேச ஏன்டா? ரிட்டன் ஆக்கடா உங்களுக்கு எல்லாம். இந்த பாம்பு ரிட்டன் ஆகல அது மாதிரி ரிட்டன் ஆக்கி பத்தி பேசுறீங்களா? இயற்கை அது கடமையை செய்யுது. மழை பெய்யறப்ப பெய்யும், வெயில் இருக்கிறப்ப எரிக்கும். அதை குத்தம் சொல்றிய? நீ வெள்ளம் போட்டு அது மழை பெஞ்சு போனுச்சுன்னா அது மாதிரி பழி போடுறதா? ஏண்டா யோசிச்சு பேச மாட்டீங்களா? பிறண்டு பிறண்டு பேசுறீங்க. அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப சித்திரை வைகாசில வெயில் அடிக்கும். ஓகேவா? ஐப்பசி கார்த்திகைல மழை பெய்யும். ஆமா. மாசி பங்குனியில பனி பெய்யும். அது மாரி இருந்தது. அதுக்கு நம்ம தயாரா இருந்தோம். இப்ப காலங்களை மாறி போயிட்டு அதுக்குதான் சொல்றேன், வேற ஒண்ணு. ஏய் பைத்தியமொழி கலியமூர்த்தி, உன்னை பைத்தியமொழி நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப தெளிவா பேசுறடா நீ. நல்லா தெளிவா பேசுற. சின்ன பிள்ளை இருந்த பொருளாம் புடியா இருந்துச்சு. அதாவது பெய்யற நேரத்துல எரிக்கிற நேரத்துல எரிஞ்சு சொன்னேன். பனி பெய்யறதெல்லாம் நான் அவனுக்கு சொல்றேன். நம்ம சின்ன பிள்ளை இருந்தப்ப இப்படிதான் போக்குவரத்து இருந்துச்சே. கொஞ்சம் தூரம்னா நடந்தே போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போறதுன்னா சைக்கிள்ல போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகுதுன்னா மாட்டு வண்டியில போவோம். இன்னும் எட்டி போகுதுன்னா பஸ்ல போவோம். இப்ப அப்படியா இருக்கு? வீட்டுக்கு ஒரு காரு 2 பைக்கு நிக்குது. இத்தனை பைக்கும் காரும் புகைய புக்கு புக்குன்னு அடிச்சா அந்த புகையில என்ன ஆகும்? அதுதாண்டா போய் ஓசோனே பொக்குது. அது மட்டும் இல்ல, மரத்தை எல்லாம் வெட்டுறானுவோ. மரத்தை வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடெல்லாம் மரம் எடுத்துக்கிறது. இப்போ மரமே இல்லைன்னா அதெல்லாம் என்ன ஒண்ணும் புகையான போகுது. பருவநிலை மாற்றம் நம்ம கையில தான் இருக்கு, இயற்கை கையில இல்ல. புரியுதா? மரம் வளர்க்கணும். ஆக மொத்தத்துல இப்ப என்ன சொல்ல வரிய? பருவநிலை மாறி போயிட்டு. சரிண்ணா, ரொம்ப நாளைக்கு பார்த்தாச்சு, நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். சரி சரி கிளம்பலாம். நான் கடைசியா ஒன்று சொல்றேன், கேட்டுப்போ. நீ மட்டும் கேட்டதோட விடாம 4 பேர் சொல்லு. இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாம மூதாதையர்கள் மரமெல்லாம் ரோட்டு ஓரத்துல எல்லாம் பாக்குறீங்கல்ல? ஆமா. அது எப்போ வச்ச மரம்? புளிய மரம் மாமரம்லாம் வச்சு பஞ்சாயத்துல ஏலம் விடுவாங்க அப்ப எல்லாம். அவ்வளவு மரம் அந்த காலத்துல அரசல் வச்ச மரம் தான் இப்ப இருக்கு. இப்ப புதுசா எவனாச்சு வீட்டுக்கு வீடு மரம் நடுறானா? நடுறான். எப்படி நடுறான்? அவனுக்கு சாதகமா அவர் பயன்படுற மாதிரி வீட்டுக்குள்ள தென்னை மரம் வைக்கிறான், 2 மாமரம் வச்சுக்கிறான், எலுமிச்சை மரம் வைக்கிறான். பொது நலத்துக்காக ரோட்டு ஓரத்துல எவனாச்சும் எவ்வளவு தர மரம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறானா? எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? காலம் கெட்டு போச்சு தம்பி. மரம் வளர்க்கணும். அப்புறம் மண் வளம், மனித வளம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். நம்ம சொல்லி யாரு கேட்க போறா? நானும் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து வேற பொண்டாட்டி வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். கட்டக்களி எடுத்து இருக்க போறா. பாப்போம். வீடியோவை காண வயக்காட்டு பசங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.